பிரைஸ் லார்ட். இன்றைக்கு நான் வாசிக்க போகிற வசனம் எல்லாருக்கும் தேவையான ஒரு வசனங்க. எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொல் கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொல் கேட்டு நடந்து வந்தாள். இப்பொழுதும் என்று சொன்னால் 127 நாடுகளுக்கும் ராணியாய் மாறிய பிற்பாடும் தேவ மனுஷனுடைய சொல்லை கேட்டு அவள் நடந்த தொட்டு 127 தேசத்திலும் கொலை செய்யப்பட வேண்டும் யூதர்கள் என்ற சட்டத்தை தேவ சமூகத்திலே 3 நாள் உபவாசித்து ஜெபித்து ராஜாவிடம் பேசும்போது அந்த சட்டம் மாற்றப்பட்டது. யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அடுத்து என்ன நடந்துச்சு? ராஜா மொர்தெகாய் ஆகிய தேவ மனுஷனை தனக்கு அடுத்ததாக 2வது பொசிஷன்ல அவர் உயர்த்தி வைக்கிறார். இந்த காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டது. வரலாறு உண்மை என்று சொல்லுகிறது. நம்ம வரலாறு நம்ம படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, நம்ம நாட்களிலே அந்த வேர்ல்டு மேப்ல ஆப்பிரிக்கால இருந்து இந்தியா வரைக்கும் அந்த மேதிய பெர்ஷிய பேரரசு என்று கோடு போடுவோம் இல்லையா? அப்ப இந்த பெர்ஷியா மேதியா என்பது ஈரானுடைய வடக்குல இருக்கிறது மேதியா. பெர்ஷியா என்பது ஈரான் தேசம், இப்பொழுது இருக்கிற ஈரான் தேசம். இவங்க தான் 127 நாடுகளையும் இந்தியா வரைக்கும் கைப்பற்றி இருந்தார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்ப வரலாறும் வேதம் உண்மை என்று சொல்கிறது. தேவன் உண்மையுள்ளவர் என்று வரலாறும் ஒத்துக்கொள்கிறது. தேவன் உயிருள்ளவர். இப்படிப்பட்ட உயிருள்ள தெய்வத்தை நீங்க நம்பி அவர் வார்த்தையை கேட்கும் பொழுது, தேவ மனிதனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய 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 அதிசயங்களை செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். God bless you.